ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாருங்களேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஃப்ரூட் ஃப்ரீசிங் ஐஸ்கிரீம். ஸோ எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க. எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் இந்த வீடியோ தான் வருது. பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா வீடியோஸுக்கு நல்லா இருக்குது. இதை நாங்களே செய்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. செய்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. முதல் விஷயமா ஐஸ்கிரீமுக்கு பழம் வாங்கணும். நானும் என்னோட பெரிய மனுஷரும் கிளம்பிட்டோம் பழம் வாங்குறதுக்கு. பழக்கடைக்கு போனதுமே எனக்கு தோணின முதல் விஷயம் என்னன்னா, வடிவேல் சார் பாடுவார் இல்லையா, என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே, அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு. ஏன்னா அங்கே என்னதான் இல்லை, வாங்க போகிறது என்னமோ ஒரு பழம் தான், ஆனால் போய் நின்றது எப்படி, இந்த கடையே வாங்க போகிற மாதிரி தான் நானும் போய் நின்றேன். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எந்த பழம் சரியாக இருக்குமென்னு பார்த்தேன். எல்லாருமே கூடுதலாக வாட்டர்மெலனில் தான் செய்கிறாங்க. நானும் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு சரியாக பார்த்து எடுக்க தெரியாது. சரி, சுண்டி பார்த்து சுரண்டி பார்த்து அங்கே சும்மா விளையாடிட்டு இருந்தேன். இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். சரி, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் ஓகே அப்படின்ட்டு ஒரு பழத்தை எடுத்துட்டேன். சரி, அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தோடனே அன்னாசியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்துட்டு, சரி இதுலையும் செய்து பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் என்னோட மனசு சொல்லுது, நீ இந்த பழத்துலேயே எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதுக்கேனடி இன்னொரு பழம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, முதல் வாட்டி இதில் பண்ணிப்போம், அதுக்கு பிறகு எல்லா பழத்துலேயும் செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டு தர்பூசணி பழம் ஒன்றை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் பார்த்தா மஞ்சக்காட்டு மைனா என்ன கொஞ்சி சிரிச்சாண்ட மாதிரி மாம்பழம் பல்ல காட்டிச்சு. சரி, மாம்பழத்தில் ஒன்று வாங்கலாமண்டு அதோடைய விலையை கேட்டேன். ஒரு மாம்பழம் 700 சொன்னான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. பரவாயில்ல, நமக்கு இந்த தர்பூசணியே போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி அதை கட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும். வீட்டிலேயே பப்பாசி மரம் நிற்கிறதால பப்பாசி பழமும் இருந்துச்சு. சரி, இந்த 2 பழத்துலையுமே ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த 2 பழத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையை சொல்ல போனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்படியான விஷயங்கள் நான் செய்கிறதில்ல. சரியான சோம்பேறி. இவ்வளோ காலத்தில் இதுதான் எனக்கு முதல் தடவை நான் ஐஸ்கிரீம் செய்கிறது கூட. அதுவும் பழங்களில் வச்சு செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகே தான். என்ன, இந்த பழங்களை கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் குளறுபடி ஆயிட்டு. வீடியோலையெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா இது நாம் பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ எனக்கு இந்த பழம் கட் பண்ணும்போது தான் தெரியுது, ஏனண்டா நீட்டாகவே வருதில்லை, ஒரு ஷேப்பே மாறி போயிருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸையுமே நீட் பண்ணிவிட்டு இனி ஃப்ரீசரில் வைக்கிறது மட்டும்தான். நோ மிஷின், நோ ஐஸ்கிரீம் மேக்கர், ஜஸ்ட் ஃப்ரீசர் மேஜிக். ரிசல்ட் எப்படி இருக்கும்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இதுக்காக நாங்கள் 8 hours வெயிட் பண்ணணும். 8 hours வெயிட் பண்ணால் மட்டும்தான் பழங்கள் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நாங்கள் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ரெடி ஆகிட்டு நான் கட் பண்ணும்போது சென்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் போல். அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக இருக்குது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். பழம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு நல்லா ஜில்லுன்னு கையிலேயே தொட முடியாத அளவுக்கு கல் மாதிரி இருக்குது. ஸோ 8 hours வச்சு இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் சொக்கோ மில்க் தான் எடுத்தேன். நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு தான் தெரிய போகுது ரிசல்ட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகுது. இனிமேயும் போகுமென்று நம்புகிறேன். ஃபஸ்ட்டு மில்கை விட்டு பிளெண்ட் பண்ணுவோம். உண்மையாக சொல்கிற மாதிரி ஈஸியாக செய்திடலாம்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளெண்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இது ஐஸ்கிரீமாக வருமா இல்லை ஸ்மூத்தியாக வருமான்ற சந்தேகம் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு குழப்பத்திலையும் என்னோட மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஏனண்டா ஐஸ்கிரீம் வருதோ இல்லையோ, ஆனால் நான் இந்த விஷயத்தை ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டோடு செய்கிறேன். ஒவ்வொரு புது விஷயமும் ஒரு சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் இல்லையா? வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று நாங்கள் புதுசாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு அதை நம்ம செய்து கொண்டிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயந்தான். அதில் சக்ஸஸ் கிடைச்சாலும் சந்தோஷம்தான், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம்தான். அதை மாதிரி தான் இன்றைக்கி இந்த விஷயம் எனக்கு. ஃபைனலி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு. ஆனால் என்னோடய ஐஸ்கிரீம் கொஞ்சம் மில்ட் ஆகிட்டு க்ரீமியாக இல்லாமல் இருந்தாலும் ஓகே, ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டில் தான் இருந்தது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஜெல்லியும் நட்ஸும் போட்டு அதை கொஞ்சம் அலங்கரித்தேன். பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், பார்க்க தான் இப்படி இருக்குது, பட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னாலேயே நம்ப முடியல, நான் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் செய்தனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக வீட்லேயே ஈஸியாக சின்னவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் இது. நானாக இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம், சக்ஸஸ் தான். இன்னும் கொஞ்சம் மில்ட் ஆகிட்டு அவ்வளவுதான். மற்றபடி ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.